மலேசிய நேயர்களுக்கு வணக்கம். இந்த ஷோ ரஜினியுடன் நான். ரஜினி சார் கூட நடிச்ச ஹீரோயின்ஸ் நெறைய விஷயங்கள் நம்ம கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அவங்கள பத்தி மட்டும் இல்லாம ரஜினி சார் பத்தியும் நெறைய விஷயங்கள் நம்ம இந்த ஷோல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான செலிபிரிட்டி இருக்காங்க. இவங்கள பத்தி சொல்லணும் அப்டின்னா, அவங்க ஒரு சூப்பர்பான ஒரு செலிபிரிட்டி அண்ட் சூப்பர்பான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹீரோயின். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடித்த வருடங்கள் வந்து கம்மி தான். ஒரு 3 to 4 இயர்ஸ் தான் வந்து அவங்களுடைய கரியர்ல நடிச்சாங்க. அண்ட் இப்ப வந்து கம்பேக் குடுத்துருக்காங்க. ஆனா அந்த காலகட்டத்தில ஒரு 3 to 4 இயர்ஸ் நடிச்சிருந்தாலும், அதுல நெறைய திரைப்படங்கள் நடிச்சாங்க. எல்லா திரைப்படங்களுமே வந்து வெற்றி திரைப்படங்கள். அண்ட் இவங்க நடிச்ச சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஹிட் ஆச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் பர்ட்டிகுலரா இவங்க ரஜினி சார் கூட நடிச்ச திரைப்படம் எது அப்படின்னா, அது தங்க மகன் திரைப்படம் தான். அண்ட் இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு ஹிட் ஆச்சு. அண்ட் இந்த திரைப்படத்தில வந்த திரைப்பாடல்கள் வாவ்! அவ்ளோ சூப்பர்பான சாங்ஸ். அண்ட் இன்னைக்கு இந்த செகண்ட் கூட இந்த சாங் எல்லாம் கேட்டாலே நமக்கு வந்து பயங்கர எனர்ஜெட்டிக்கா இருக்கும். ரொம்ப ஜாலியா இருக்கும் அப்படின்னு கூட நான் சொல்லுவேன். இந்த ஷோ ரஜினியுடன் நான் அப்படிங்கிறதுனால, ஸ்டார்ட்டிங்ல நம்ம ரஜினி சார பத்தியும், உங்கள பத்தியும் நம்ம ஆரம்பிப்போம். ஸோ ரஜினி சாருடைய படத்துல பூர்ணிமா பாக்யராஜ் மேம் நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே, நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க? அத ஃபர்ஸ்ட் எங்களுக்கு தெரியணும். அந்த டைம் வந்து ஆல்ரெடி நான் கொஞ்சம் நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தேன். எஸ். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம பிஸியானா ரஜினி சார் படத்தில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த டைமில் சொல்லுவாங்க. ஸோ கரெக்டாக அண்ட் யூஸ்வலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா பாக்யராஜ் சார் படத்தில் பண்ணி முடிச்ச உடனே மோஸ்ட் ஆஃப் த ஹீரோயின்ஸ்க்கு ரஜினி சாரோட சான்ஸ் கிடைக்கும். ஸோ அதே மாதிரி தான் நான் டார்லிங் டார்லிங் முடிச்ச உடனே எனக்கு ஆஃபர் வந்தது. நான் வந்து எதுவுமே கேட்கல, கதை இதை எதுவுமே கேட்கல. ரஜினி சார் சொன்னோன்னே சரி சரி ஓகே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. டேட்டு தான் கொஞ்சம் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஏன்னா அப்போது நான் தமிழும் பண்ணிட்டு இருந்தேன், மலையாளமும் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ பிஸியாக இருந்ததுனால கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது. பட் எப்படியாவது பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நினைப்பேன். ஏன்னா நாங்களாம் நம்ம வளரும்போதே நிறைய ரஜினி சார் படங்கள் பார்த்துருக்கோம். அண்டு நான் இந்த ஃபீல்டில் வந்த புதுசுலேருந்து இப்போ எங்கே பார்த்தாலும் ரஜினி சார் பேர் அடிப்படும். ஸோ என்றைக்காவது அவர் கூட ஒரு படத்தில் நடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது. அது எனக்கு லக்கிலி இன்னும் நல்ல ஒரு சீக்கிரமாகவே அந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஓகே. சோ யார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அந்த கால் வந்துச்சுங்க? அஃப்கோர்ஸ் அது ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சத்யா ஓகே. மூவிஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து நிறைய படங்கள் எடுப்பாங்க, பெரிய பெரிய படங்களாக எடுப்பாங்க. ஸோ அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேருந்து தான் ஃபர்ஸ்ட் கால் வந்தது. வந்து இது மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் நாங்கள் ரஜினி சாரோட அப்படின்னு சொல்லும்போது அஃப்கோர்ஸ் பேனரும் ரொம்ப நல்ல பேனராக இருந்தது, பெரிய பேனராக இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் வாஸ் த மெயின் அட்ராக்ஷன் அந்த டைமில். எஸ். ஸோ கேட்ட உடனே அந்த டேட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி கொடுத்து இந்த ஓகே. படத்துக்கு ஓகே பண்ணி விட்டேன் நான். தங்க மகன்ல வந்து உங்களுடைய கேரக்டர் நீங்க வந்து எதுவுமே கேட்கல அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. பட் இருந்தாலும் அந்த கேரக்டர் பண்ணும்பொழுது, ஓகே இந்த கேரக்டர் நம்ம கரெக்ட்டா தான் சூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ஏதாவதெல்லாம் யோசிச்சீங்களா? இல்ல ஓகே பா நல்ல ஃபுல் ஃப்ளெட்ஜ்டா இருக்கு இந்த கேரக்டர் அப்படின்னு சொல்லி யோசிச்சீங்களா? இல்லை ரஜினி சார் படத்தில் சொல்லும்போதே முதல்ல வந்து அஃப்கோர்ஸ் அவரோட படத்தில் கூட நிறைய ஹீரோயின்ஸ்க்கு நல்ல கேரக்டர்ஸும் கிடச்சிருக்கு. ஸோ அதே மாதிரி எங்கிட்ட அஃப்கோர்ஸ் நான் ஃபஸ்ட்டு இனிஷியலாக நான் கேட்கல. பட் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி அஃப்கோர்ஸ் ஃபுல் ஸ்டோரி நரேஷன் கொடுத்தாங்க எனக்கு. அண்ட் நரேஷன் கொடுக்கும்போது அஃப்கோர்ஸ் இட் வாஸ் கொஞ்சம் நான் பண்ணுற கேரக்டர்ஸோட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட் வாஸ் லிட்டில் மோர் மாடர்ன் அண்ட் அந்த மாதிரி இருந்தது. ஸோ அது ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு நான் பண்ணினது தான் அந்த டைமில். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இட் வாஸ் அ டோட்டலி கமர்ஷியல் ஃபிலிம். ஸோ அந்த இட் ஹேட் ஆல் த கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் அந்த டைமில் இருந்தது. ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டோட போனதுனால இட் வாஸ் ஃபன். ஃபன். ஆமாம் ரொம்ப என்ஜாய் பண்ணினது தான். அது சாரோட செட்ல வந்து பாத்தீங்கன்னா, அவர் எப்பவுமே அவங்க கூட நடிக்கிறவங்கள வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா வச்சுப்பாரு. அண்ட் வந்து கட் சொல்லிட்டா போதும், அந்த இடத்துல வந்து எல்லாருமே வந்து பயங்கர ஃபன் மொமெண்ட்க்கு மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க நெறைய கேள்விப்பட்டிருக்கோம். இஸ் தட் ட்ரூ மேம்? ஃபன் மூமெண்ட்னு நான் சொல்ல மாட்டேன் நான். ஓகே. பட் ரொம்ப ரிலாக்ஸ்டாக தான் இருக்கும். எவ்ரிபடி இன்னும் நாங்கள் எல்லாருமே ஆஹா ரஜினி சார் அப்படின்னு பார்க்குறக்கூடிய காலம் அந்த டைம் கூட. அண்ட் அவர் ஒரு படம்லாம் பண்ணும்போது அவரோட ஸ்டைலு அவரோட எல்லாமே வி வர் ஆல் ரொம்ப வியப்பாக எல்லாருமே பார்ப்போம். அந்த மாதிரி அவர் எப்படி பண்ணுறாரு இந்த ஸ்டைலு, எப்படி இந்த ஃபைட்டு பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ரொம்ப வித் ஈஸ் எல்லாமே பண்ணிடுவார். அண்ட் அவர்கிட்ட என்னென்னா ரொம்ப ஹம்பிள் அண்ட் டவுன் டு எர்த் நான் ஃபீல் பண்ணினது. ஏன்னா ஒரு ஷார்ட் முடிஞ்சோடனே நாங்கள் எல்லாரும் கேட்போம் டேரக்டர்கிட்ட, சார் சரி இருந்ததா அப்படின்னு. அவர் அவ்வளோ பெரிய ஸ்டார், அவரும் போய் கேட்பாரு, சார் ஓகே சார் அப்படின்னு கேட்பாரு. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் எங்ககிட்டலாம் வேற வந்து கேட்பாரு, நல்லா பண்ணினா ஓகே அப்படின்னு வந்து கேட்பாரு. எங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ ரஜினி சார் இப்படிலாம் வந்து கேட்குறாரே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. அப்புறம் நம்ம ஏதாவது நல்லா பண்ணிட்டா உடனே வந்து பா சூப்பராக பண்ணீங்க, நீங்கள் இது எப்படி பண்ணீங்க, இது சான்ஸே இல்லை அப்படிலாம் சொல்லுவார்.
ஸோ இது மாதிரி ஒரு காம்ப்ளிமெண்ட் ரஜினி சட்டன் கிடைக்கிறதுனா இட் வாஸ் சம்திங். இப்படி நீங்கள் பண்ணீங்க, இது ரொம்ப நல்லா பண்ணீங்க, சரி எனக்குலாம் இது வரவே வராது அப்படிலாம் வேற சொல்லுவார். சும்மானா சொல்லுவார். அதில் ஒருவேளை நம்மள எல்லாருமே டான்ஸ் கம்ப்ளீட் சாங் எல்லாம் பண்ணும்போது ரொம்ப ஓகே. அடிக்கடி சொல்லுவார் அந்த மாதிரிலாம். ஓகே. டான்ஸ் சாங்னு சொல்லும்போது நீங்க ஒரு ஒரு பாட்டுல வந்து நீங்க முழுக்க முழுக்க அவர நீங்க டீஸ்லாம் பண்ணிருக்கீங்க இந்த படத்துல. சோ அப்ப அந்த டைம்லலாம் எப்படி மேம் இருந்துச்சு? அப்போ வந்து என்ன நேர்லயும் எல்லாருமே நிறைய டீஸ் பண்றீங்க, இந்த பாட்டுலயும் டீஸ் பண்றீங்க. அந்த மாதிரி ஏதாவது சொன்னாரா? இல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் சொல்லலை. பட் ஸ்போர்ட்டிவாக எடுத்துட்டாரு. கொஞ்சம் அவரை ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரிலாம் இருந்தது. கொஞ்சம் நம்ம ஹெசிடேட் பண்ணிட்டே இருப்போம்ல. ஸோ என்னதான் யா. இருந்தாலும் ரஜினி சாராக இருக்காரு, நம்ம எப்படி ஹெசிடேட் பண்ணுவோம் அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. அவர் வந்து ஐயா அதெல்லாம் டோன்ட் பாதர் அப்படின்னு சொல்லுவார். ரொம்ப நம்மளை கம்ஃபர்டபுளாக பண்ண வச்ச ஃபீல் பண்ண வைப்பார். ஓகே. அண்ட் பரவாயில்ல, ஏதாவது இப்படி தட்டி அடிக்கிற மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, பண்ணுங்க பண்ணுங்க அப்படிம்பாரு. ஓ. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸ்மே வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். இன்னைக்கு இந்த செகண்ட் நம்ம கேட்டா கூட எப்படி இருக்கு? ஒரு எனர்ஜி கிடைக்குது நமக்கு. ஒரு ஜாலினஸ் இல்லை இருக்கு. சொன்னா நம்ப மாட்டீங்க, இவ்வளோ வருஷம் ஆனதுக்கப்புறம் கூட இன்னைக்கு கூட நான் எங்கேயா போனா ரஜினி சார் பாட்டை வச்சு தான் என்ன நிறைய பேர் ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இன்னும் கூட தங்க மகன் சாங் பார்த்தோம், ரொம்ப பிடிச்சது எங்களுக்கு. அந்த சாங் பார்த்தோம், ராத்திரியில் பூத்திருக்கும் அந்த சாங் பார்த்தோம், அப்புறம் பூமாலை சாங் பார்த்தோம். அது மாதிரி வா வா பக்கம் வா, அது மாதிரி ஒரு சாங்கை பற்றியும் இன்னைக்கு கூட எங்கே போனாலும் அது சொல்லுவாங்க. ஸோ இட் ஃபீல் ஸோ நைஸ் தெரியுமா? ஏன்னா இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் கூட யூ ஆர் ரிமெம்பர்ட். ஒரு ஹீரோயினா அந்த டைமில் வந்து கூட இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் அதுக்காக நம்மளை ஞாபகம் வச்சுக்கிறாங்க. ஸோ தட் வாஸ் ரியலி குட். ஸோ இளையராஜா சார் இருந்தார். ஸோ தட் வாஸ் அ வெரி பிக் போனஸ் ஃபார் எல்லாருக்குமே. நல்ல பியூட்டிஃபுல் சாங்ஸ் எப்பவுமே கொடுப்பறவர். நல்ல சாங்ஸ் அமைஞ்சது இட் வாஸ் அ பிக் ப்ளஸ் படத்துக்கு. அண்ட் எந்த சீன் வந்து ரொம்ப நீங்க சார் கூட நடிக்கும் பொழுது எனக்கே ரொம்ப ஃபுல் ஃபிளெஜ்டா அந்த மொமெண்ட்ல நீங்க நடிச்சிட்டு இருக்கும் பொழுது எப்ப செம்மையா பண்ணிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எந்த சீன் நீங்க சொல்லுவீங்க? இல்லை அந்த ஃபில்மே எனக்கு வந்து when I look back it gives me a lot of satisfaction. சில சீன்ஸ் எல்லாம் அஃப்கோர்ஸ் டோட்டலி கமர்ஷியல் சீன்ஸ். நான் வந்து அப்போ பண்ணிட்டு இருக்கிற ஜானர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். மோர் டவுன் டு அர்த், மோர் நெக்ஸ்ட் டோர் கேர்ள் அந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் ஓவர் த டாப் இருக்கும் சில சீன்ஸ். அதை நானே பார்த்து எனக்கே ஒரு மாதிரி இருக்கும், ஐயோ என்னது இதெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. ஓகே. இப்படிலாம் கொஞ்சம் கிண்டல் அடிச்சு இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் அஃப்கோர்ஸ் ஐ வுடன்ட் டூ இட் நார்மலி. பட் அந்த படத்துக்காக பண்ண வேண்டியிருந்தது. So real lifeல how Purnima Bhagiraj ma'am is? ரியல் லைஃப்ல ஐ திங்க் ஐம் மோர் காம். More calm. ஆமா. So உங்களுக்கு ரொம்ப கோவப்படுத்துற விஷயம்னா எது மேம் நீங்க சொல்வீங்க? என்ன கேள்வி கேட்கறது மட்டும் சொல்லிடாதீங்க மேம் தயவு செஞ்சு. நான் என்னோட வேலை நான் கேள்வி கேட்டுதான் இல்ல ஆகணும். இல்ல இல்ல அப்படின்னு இல்ல. கோவப்படுறதுன்னா பெரும்பாலும் நான் அப்படி கோவப்பட மாட்டேன். பட் அவங்கவுங்க வேலை வந்து அவங்க ஒரு சின்சியரிட்டியோட பண்ணாம இருந்ததுன்னா அது எனக்கு டக்குனு கோவம் வரும். ஓகே. எந்த வேலை கொடுத்தாலும் அந்த வேலையில சின்சியரா இருந்து பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு. யாரா இருந்தாலும் எங்க வீட்டில் இருக்கிறது ஆள் இருந்தாலும் சரி, வெளியில போனாலும் சரி, அந்த அவங்க வேலையை விட்டுட்டு அசால்ட்டா இருந்துட்டு வேற ஏதாவது ஒரு அந்த வேலை பண்ற டயத்துல யூ ஹேவ் டு பி சின்சியர் டு யுவர் ஒர்க் தான் நான் நினைப்பேன். அண்ட் இங்கே இருக்கு பாத்தீங்களா क्वेश्चंस கேக்குறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏன்னா இது ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஒரு பிக் ரிலீஸ் ஆகும்போது ச்சே இவ்வளவு ஜாலியா இருக்காங்கப்பா அப்படின்னு எல்லாருக்குமே தோணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ரீயூனியன் அப்படின்ற விஷயம் ரொம்ப காமனா இருக்கு. ஏன்னா இப்போ 96 படம் ரிலீஸ் ஆனோடனே எல்லாருமே வந்து இந்த வாட்ஸ்அப் குரூப்ல இருந்து நம்மளும் ரீயூனியன் பண்ணுன்னு சொல்லி இப்போ எல்லாருமே ஸ்டார்ட் ஒருவேளை அவங்க எங்க இதுல இருந்து ஐடியா எடுத்துட்டாங்களோ. அதுதான் நானும் கேட்க வரேன். இப்போ இந்த ஒரு 2-3 மந்த்ஸா ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயம் வந்து நீங்க கொஞ்ச நாட்களாவே கொஞ்சம் இயர்ஸாவே நீங்க 9 years ஆச்சு. எஸ் கொஞ்சம் இயர்ஸா நீங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. இது யாரோட ஐடியா மேம்? இது அஃப்கோர்ஸ் இது வந்து இந்த சுஹாசினி அண்ட் லிசி மோகன் அவங்க எல்லாரும் ஏதோ ஒரு தடவை வந்து ஏன்னா என்ன ஆச்சுன்னா நாங்கள் எல்லாருமே அப்போது அந்த டைமில் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம். எல்லாரும் அவங்கவுங்க லைஃப் லீட் பண்ண ஆரம்பிச்சப்போ எல்லாரும் அஃப்கோர்ஸ் சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கிறவங்க அப்பப்போ மீட் பண்ணிப்பாங்க. மற்றவங்கலாம் மீட் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. ஸோ ஏதோ ஒரு இடத்துல யாரோ கல்யாணத்தில் எங்கேயோ மீட் பண்ணும்போது ஸோ மீட் பண்ணி திருப்பி டக்குன்னு பழசெல்லாம் பற்றி பேசும்போது அவங்க எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க, ஏன் இந்த மாதிரி சே நம்ம இவ்வளோ நல்லா இருந்ததில்ல மீதி எல்லாரும் அடிக்கடி மீட் பண்ணுவோம், ஒன்ஸ் எல்லாருமே மீட் பண்ணலாமே அப்படின்னு நினச்சிட்டு எங்கள் எல்லாருமே ஃபோன் பண்ணி ஒவ்வொருத்தரையாக கேட்டாங்க. ஸோ அது கேட்கும்போதே டக்குன்னு எல்லாரும் நாங்கள் எல்லாருமே மீட் பண்ணலாமே மீட் பண்ணால் அது அவ்வளோ நல்லா இருக்கும்னு நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்கலன்னா. ஓகே. ஸோ அதை வந்து நாங்கள் விடக்கூடாது, எவ்ரி இயர் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்டு தான் நாங்கள் அது அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது ஆக்சுவலி இன்ஃபேக்ட் எங்கள் என்டையர் குரூப்புக்கே இட் ஹஸ் சேஞ்ச் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ் எங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஆக்சுவலி மெயின் என்னன்னா நாங்கள் எல்லாருமே மெஜாரிட்டி ஆஃப் த குரூப்போட நடிச்சிருக்கணும். அந்த மாதிரி தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் ஃபார்ம் பண்ணோம். அண்ட் அதில் பார்த்தீங்கன்னா அவர் ஆல்மோஸ்ட் எல்லாரோடய நடிச்சிருக்காரு.
இருப்பாரு. அந்த டைம் எல்லாரோடுமே ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாரு. ஸோ இன்னைக்கு இருக்கிற ஸ்டேட்டஸ் ரஜினியை தான் நினைச்சிட்டு நாங்க போய் கூப்பிட்டது. ஆனா அங்க வந்து பார்த்தா பழைய ரஜினியா ரஜினி இருந்து சார். ரொம்ப ஹாப்பியா இருந்தாரு. எல்லாரோட ஜாலியா பேசிட்டு இந்த மாதிரி அவரே ரொம்ப ஹி வாஸ் சோ கூல் அண்ட் சோ ஹாப்பி. சொன்னார், "ச்சே நான் ரொம்ப மிஸ் பண்றேன் இதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபீல் பண்ணாரு அவரு. அண்ட் ரஜினி சார் கூட வந்து நீங்க தங்கமகன் அப்படின்ற திரைப்படம் நடிச்சீங்க. இதுக்கு அடுத்து வந்து உங்களுக்கு நிறைய திரைப்படங்கள் வந்துச்சா சார் கூட நடிக்கிறதுக்கு? ஏதாவது மிஸ் பண்ணிருக்கீங்களா? அந்த ஒரு ஃபீல் இருக்கா உங்களுக்கு ஏதாவது? சரி, ஆக்சுவலி அந்த படம் பண்ற டயத்துல தான் சஷ்டி விரதம்னு இன்னொரு தமிழ் படம் பண்ணேன் நானு. தேவர் ஃபிலிம்ஸ் அவங்க படம் அது. அதுல வந்து ரஜினி சார் கெஸ்ட் ரோல் பண்ணாரு. Okay. ஸோ அந்த ஒரு படமும் ஆக்சுவலி கொஞ்சம் காம்பினேஷன் சீன் இருந்தது. பட் தங்கமகனுக்கு அப்புறம் கூடிய சீக்கிரம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால அதோட எல்லாம் நின்று Quit போச்சு. இல்லைன்னா பண்ணிட்டீங்க. கண்டிப்பா நான் பண்ணிருப்பேன். ஓகே. சோ எதனால மேம் குவிட் பண்ணீங்க? ஏன்னா ஒரு கிட்டத்தட்ட நீங்க இஸ் இட் 28 இயர்ஸ். சோ 28 இயர்ஸ் வந்து ஏன் நாங்க வந்து பூர்ணிமா மேம் வந்து மிஸ் பண்ணோம் அப்படின்னு எங்களுக்கு வந்து அது தெரியல. நானே இப்போ ஃபீல் பண்றேன்னு. நீங்களே ஃபீல் பண்றீங்களா? ஏன் மேம் குவிட் பண்ணீங்க? இல்ல, அந்த கல்யாணம் டைம்ல ஆனதுனால? வந்து நம்ம ப்ரையாரிட்டிஸ் எப்படி இருக்கு லைஃப்ல, அது நான் ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். கல்யாணம் ஆனா குவிட் பண்ணணும், ஃபேமிலிக்குன்னு ஒரு ஃபுல் டெடிகேஷன் இருக்கணும் எனக்கு அப்படின்னு. எப்படி நான் சினிமால இருக்கிற வரைக்கும் 24/7 அதே பத்தி நினைச்சு அதே நான் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதே மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் ஐ ஹேவ் டு என்னோட டைம் எல்லாமே நான் ஃபேமிலி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்த டைம் அது. Okay. ஸோ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுனால நான் டக்குன்னு அந்த மாதிரி ஒரு டிசிஷன், நான் இதான் நினைச்சேன், இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டிசிஷன் எடுத்தேன். பட் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்போ திரும்பி நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நான் ஃபீல் பண்றேன், சே விட்டுருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ஃபீலிங் இருக்கு. இருக்கு. Okay. உங்களோட கம்பேக் வந்து ஆதலால் காதல் செய்வீர் அப்படின்ற ஒரு திரைப்படத்துல தான் சுசீந்திரன் சாரோட டைரக்ஷன்ல. ஆமா. சோ அந்த திரைப்படத்துல வந்து ஒரு கம்பேக் கொடுக்கும்போது how much happy you were? ஐ வாஸ் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா இட் வாஸ் நாட் ஈஸி கெட்டிங் பேக். Yeah. நான் அப்போ பண்ணிட்டு இருக்கிறது அப்போ ஒரு ஸ்டைலா இருந்திருக்கும். இப்போ வந்து ட்ரெண்ட்ஸ் ஆர் சேஞ்சிங். இப்போ நான் வந்து பழைய மாதிரி நடிச்சா கொஞ்சம் ஒரு மாதிரி தே ஃபீல் கொஞ்சம் ஓவர் த டாப் போகிறதோ, நானே ரொம்ப சட்டிலாக தான் பண்ணுவேன். அது வந்து இன்னும் அதுவே அவங்க அப்படி நினச்சிடுவாங்களோன்னு ஒரு பயம் எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் படம்லாம் எனக்கு அவ்வளோ இன்னும் கம்ஃபர்ட் லெவல் வரல. Okay. அப்புறம் போக போக தான் அந்த ஒரு கம்ஃபர்ட் லெவல் வர ஆரம்பிச்சது. திஸ் இஸ் வாட் ஐ லைக், திஸ் இஸ் வாட் ஐம் என்ஜாயிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபீல் ஆச்சு. Okay. செகண்ட் படம் வந்து ஜில்லா ஜில்லா, பண்ணினேன். ஸோ தட் வாஸ் அ ஃபிலிம் தட் வாஸ் வெரி க்ளோஸ் டு மீ பிகாஸ் என்னோட ஃபர்ஸ்ட் கோஸ்டாரா இருந்தார் அதுல. ஸோ இதுலயும் மோகன்லால் இருந்தாரு. இன்ட்ரோ ஆனது வந்து மலையாளத்துல தான் மேம். நிறைய மூவிஸ் வந்து நீங்க மலையாளம் பண்ணிருக்கீங்க. ஏன் வந்து நீங்க தமிழ் மூவிஸ் நிறைய பண்ணல அப்படிங்கறத எங்களுடைய அப்படின்னு இல்லைங்க, நான் ஸ்டார்ட் பண்ணினது மலையாளம். ஆக்சுவலி Yes. எனக்கு சொன்னா நம்ப மாட்டீங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்தது பாலச்சந்தர் சார் தமிழ் படத்துக்கு தான். ஓகே. கமல் சாரோட தான் ஃபர்ஸ்ட் படத்துக்காக புக் பண்ணாரு. அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த படம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு 2.5 இயர்ஸ் தள்ளி போயிட்டே இருந்தது. நிறைய 4-5 படம் நடுவில் மிஸ் ஆச்சு. வந்து கேட்கும்போது இல்லை ஐம் அண்டர் கான்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேற, ஏன்னா ஒரு கமல் சார் பாலச்சந்தர் சார் கையோட அவர் கையில குட்டு கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எனக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்க போறதுன்னு சொல்லும்போது ஐ வாஸ் ரெடி டு ஃபோர்கோ. வெயிட் பண்ணலாம் வேற படம் வந்தாலும் வேண்டாம் சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். பட் ஒரு 2.5 இயர்ஸ் ஆயிடுத்து. அதுக்கப்புறம் வந்து எனக்கு இன்னும் எப்போ ஆரம்பிக்க போறோம்னு கொஞ்சம் அவங்க கொஞ்சம் அன்டிசைடடா இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு டயத்தில் வந்து எனக்கு மலையாள படம் ஆஃபர் வந்தது. சரி மலையாள படம் தானே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கே போனேன். ஃபார்ச்சுனேட்லி ஒரு அன்ஃபார்ச்சுனேட்லி எல்லாமே சேஞ்ச் ஆச்சு. ஏன்னா அந்த படத்தில் எனக்கு ஸ்டேட் அவார்டு கிடச்சிது. அதுக்கப்புறம் நிறைய மலையாள படம் வந்தது, தமிழ் படமும் அதை பார்த்துட்டு நிறைய தமிழ் படம் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஐ டென்ட் திங்க் there was any point in waiting. இதுக்கு மேலே நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னா இன்னும் எப்போ என்ன அட்லீஸ்ட் கான்க்ரீட்டாக சரி இப்போ ஆரம்பிக்க போகிறோம் தெரிஞ்சிருந்தா நான் வெயிட் பண்ணியிருப்பேன். நான் இப்போ கொஞ்சம் தெரியாதனால ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்படியே நான் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் மலையாள படம் ஷார்ட்டாக டைமில் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் ஒர்க் பண்ணினது வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் less than 4 years தான் சொல்லலாம். பட் அந்த டைமில் நான் தமிழுக்கு டபுள் பண்ணினேன் மலையாளம். ஏன்னா அவங்க வந்து ஒரு 20-25 டேஸில் ஒரு படத்தை முடிச்சுட்டு இருந்தாங்க. தமிழ் அஃப்கோர்ஸ் 40-45 டேஸ் அப்படி ஆகும்போது நம்பர்ஸ் குறைஞ்சது. ஓகே. சோ அதனால வந்து நீங்க தமிழ் மூவிஸ் வந்து கண்டிப்பா. கொஞ்சம் நீங்க குறைச்சிட்டீங்க. பட் இப்போ நீங்க வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ என்ன மாதிரியான திரைப்படங்கள் வந்து நடிக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க மேம்? இல்லை, நான் வந்து எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுறது வந்து ஸ்ட்ராங் உமன் ஓரியன்ட் ரோல்ஸ் தான். ஸோ நாட் நெசசரி அதுக்காக ஸ்ட்ராங்னா உடனே ஒரு போலீஸாக தான் ஆகணும், ஒரு லாயராக தான் ஆகணும் அப்படின்னு இல்லை. ஒரு women ஆஸ் அ based ஹவுஸ் ஒய்ஃப் importance. கூட ஒரு ஸ்ட்ராங் பர்சனாலிட்டியாக இருக்கலாம். அப்படிதான் நான் எப்பவும் ஃபீல் பண்ணுறது. ஒரு உமன் வந்து ஸ்ட்ராங்காக போர்ட்ரே பண்ணுறது நான் எப்பவுமே லைக் பண்ணுவேன். மேம் நீங்க வந்து நடிச்ச எல்லா திரைப்படங்களுமே வந்து ஹிட் திரைப்படங்கள். மோகன் சார் கூட நீங்க நடிச்சதா இருக்கட்டும், இல்ல ரஜினி சார் கூட நடிச்சதா இருக்கட்டும், பாக்யராஜ் சார் கூட நடிச்சதா இருக்கட்டும். சோ அத பத்தி நீங்க சொல்லுங்க. நீங்க எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்க? இது பாருங்க, இது ஒரு படமும் நான் என்ஜாய் பண்ணினதுனால ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்கிங் அவுட். அதே மாதிரி இந்த கோ ஆர்டிஸ்ட் என்ஜாய் பண்ணியிருந்தா இட்ஸ் ஒர்க் அவுட் வெல். மோகன் அண்ட் நான் பண்ணியிருக்கிறது நிறைய படங்கள் ஹிட் ஆச்சு. பிகாஸ் ஃபார்ச்சுனேட்லி இட் வாஸ் அ நியூ ஃப்ரெஷ் பேர் அப்போ. அண்ட் சாங்ஸ் வந்து ரொம்ப எல்லா படங்கள்லையும் சாங்ஸ் நல்லபடியாக அமைஞ்சுது. அண்ட் ஸ்டோரி ஆல்சோ இட் வாஸ் அபவுட் யங் பீப்புள்.
ஸோ அதனால ஐ திங்க் அந்த டைம் கொஞ்சம் நல்லா நிறைய ஹிட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. அண்ட் அஃப்கோர்ஸ் பாக்யராஜ் சார் வந்து அப்போ எப்போவுமே எல்லா படங்களும் அவரோடது ஹிட் படமாக இருந்தது. எஸ். ஸோ அவரோட படத்தில் நடிக்க சான்ஸ் கிடைக்காதான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க காலெல்லாம் இருந்தது. அவர் பார்க்க மாட்டோமான்னு ஒரு தடவை எஸ். அப்படி அந்த மாதிரிலாம் இருந்தது. அவரோட நடிக்க கிடைக்கும்போது அதுவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் டேட் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி நான் எப்படியாவது அந்த படம் பண்ணி ஆகணும்னு சொல்லி பண்ணினது. அண்ட் ஓகே. தட் இஸ் அ வெரி மெமரபிள் ஃபிலிம் ஃபார் மீ. ஏன்னா அந்த அந்த படமும் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மாதத்துக்கு ஒரு தடவையாவது டிவியில் போட்டுடுவாங்க. எஸ். ஏதோ ஒரு சேனலில் மாற்றி மாற்றி போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ தட் இஸ் குட். அண்ட் அஃப்கோர்ஸ் ரஜினி சார் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் நான் உங்ககிட்ட நிறைய. யா. அதே மாதிரி சிவகுமார் சார் அவரோட நிறைய படம் பண்ணியிருக்கேன். மை ஃபைனல் மூவி வாஸ் வித் பிரபு. ஸோ தட் வாஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணினது. ஏன்னா அவர் ஜாலி டைப் இன்னி வரைக்கும் குட் ஃப்ரெண்ட் ஆஃப் அஸ். அண்ட் அந்த மாதிரி ஐ திங்க் எல்லா ஹீரோஸோட அதே மாதிரி மலையாளத்துலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ரிப்பீட் ஆயிருக்கும். மோகன்லால், மம்முட்டி மாற்றி மாற்றி நிறைய அவங்களோட படம் பண்ணியிருக்கேன். மேம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ரொம்ப அமேசிங்கான ஆன்சர்ஸ் நீங்கள் கொடுத்துட்டு இருந்தீங்க. அண்ட் இப்போ என் கையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கார்ட்ஸ்லாம் வச்சிருக்கேன். ஸோ இது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியலாம். அதாவது வாட்ஸ்அப்லலாம் இந்த மாதிரியான ஸ்மைலிஸ் இந்த மாதிரி எமோஜிஸ்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருப்போம் இல்லையா? இந்த பர்சனுக்கு இந்த ரீசன் இந்த ஸ்மைல் வந்து சூட் ஆகும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் நீங்கள் வந்து என்ன ரீசன் அப்படிங்கிறது யாருக்குன்னு நீங்கள் எழுதலாம். இந்த கார்டு வந்து நீங்கள் உங்ககிட்டே கொடுத்துருவேன் நான். ஸோ நீங்கள் அவங்கள நேரில் பார்க்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட இந்தாங்கப்பா இந்த கார்டு உங்களுக்காக தான், இந்த ஷோவில் வந்து நான் உங்களுக்காக நான் வந்து டெடிகேட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்கலாம். ஓகே மேம்? இந்த கார்டு வந்து நீங்கள் யாருக்காக கொடுப்பீங்க மேம்? Love you always to my dear husband. Super ma'am. Okay, so இந்த ஸ்மைல் யாருக்காக and என்ன இது ரீசன்காக? வந்து இட் வில் கோ ஆப்வியஸ்லி டு ரஜினி சார் தான். ரஜினி சார். பிகாஸ் ஐ திங்க் அவர் வந்து he amazes me. இன்னைக்கு கூட he still amazes me. He is such a cool person. Yeah. And இவ்வளோ வருஷம் இந்த ஃபீல்டில் இருந்து கூட he can still எவ்வளோ பேருக்கு ஹார்ட் த்ராபாக இருக்காரு. And he still he is very ஒரு ஸ்மார்ட் அண்ட் ஒரு மாதிரி சுவாவாக இருக்காரு. ஸோ Okay. இன்னி வரைக்கும் he is always amazing people and he amazes me totally இந்த இதில். Okay. So அவருக்கு என்ன நீங்க எழுதணும்னு நினைப்பீங்க? ஏன்னா ரஜினியோட நான் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஷோல வந்து நம்ம இருக்கோம். ஸோ அவரை பத்தி பேசிட்டு இருக்கோம். அவர் ரொம்ப கூலான ஒரு பர்சன் நீங்க சொல்றீங்க. ஸோ அவருக்கு அதுல என்ன நீங்க எழுதுவீங்க? To my dear friend and co-star Rajni sir, I will always cherish working with you. So sweet ma'am. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ற எல்லாருமே வந்து இந்த ஒரு மொமெண்ட் வந்து செரிஷ் மொமெண்டா தான். ஏன்னா கண்டிப்பா. பிளஷிங்லேயே இருப்பாங்க. ச்சே நம்மளா அப்படின்ற மாதிரி. தட் வாஸ் சோ குட். அண்ட் இந்த ஸ்மைல் நீங்க யாருக்காக கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஓகே. பாருங்க அதை. பார்க்கலாமா? டு மை பெஸ்டி கேங் கிளாஸ் ஆஃப் 80s. இவங்களுக்காக. சூப்பர் மேம். நான் எதிர்பார்க்கல ஆக்சுவலி நீங்க இவங்களுக்கு வந்து இந்த ஸ்மைலி கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு. எஸ் ஆப்வியஸ்லி. Nobody better than this. கண்டிப்பா. அண்ட் இந்த ஸ்மைலி யாருக்காக? கன்ஃபியூஷன். ஓகே. மை ஸ்டேட் மோஸ்ட் ஆஃப் தி டைம். எதனால மேம் நிறைய வந்து இந்த மாதிரி நீங்க கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பீங்க? இந்த விஷயத்துக்காகலாம் கன்ஃபியூஸ் ஆவீங்க நீங்க? இல்லை சில டைம் டிசிஷன்ஸ் பீயிங் லைக் ஆல்மோஸ்ட் த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி மாதிரி ஒரு ஃபேமிலி த என்டையர் ஃபேமிலி இஸ் அண்டர் மீன் பார்க்கும்போது there is a lot of confusion about certain decisions that I have to take. Many times என்னோட பொசிஷன் இப்படி தான் இருக்கும். ஐயோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிசிஷன் ஒரு கன்ஃபியூஸ்ட் ஸ்டேட்ல இருப்பேன் நான். எப்படி ரொம்ப யோசிச்சு எடுக்கிற ஒரு டெசிஷன் எல்லா விஷயங்களுக்கும் கரெக்டா இருந்திருக்கா இல்ல தப்பாவும் போயிருக்கா மேம்? தப்பாவும் போயிருக்கு. ஐ ஒன்ட் சே நான் எப்பவுமே எடுக்கிறது கரெக்டு தான் சொல்ல மாட்டேன். நிறைய டைம் ஐ ரிக்ரெட். ஐயோ சே அது அப்படி பண்ணியிருக்கலாமே, அவங்க யாரோ ஒருத்தர் சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த பேச்சு கேட்டிருக்க மாட்டேன், இல்லை இதுதான் கரெக்ட் நான் ஃபீல் பண்ணியிருப்பேன். சில டைம் மை இன்ஸ்டிங்க்ட் கரெக்டாக இருக்கும், சில டைம் வந்து இல்லை அது தப்பாக இருந்திருக்கும். ஸோ அவங்க சொல்கிற பேச்சு கேட்டிருக்கலாம், மேபி அவங்க எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருந்திருக்கலாம். ஸோ அவங்க சொல்ல பேச்சு கேட்டிருக்கலாமே அப்படின்னு சொல்லி தோணும் எனக்கு. ஓகே. அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ஸ்மைல் இது யாருக்கு? என்ன ரீசன்? This ரொம்ப லென்த்தியா எழுதுறீங்களே மேம் இந்த ஸ்மைலிக்கு. ஓகே. டு தி ஃபியூச்சர் ஆஃப் சினிமா டு ஸ்ட்ரைவ் அண்ட் மேக் கிரேட் ஃபிலிம்ஸ் அண்ட் புட் அஸ் ஆன் தி வேர்ல்ட் மேம். ஓகே மேம். ஸோ இந்த ஸ்மைலி யாருக்காக? கொஞ்சம் ஆங்கிரி. திஸ் இஸ் ஆமாம் angry for the girls' position today where they have to prove themselves again and again. Okay, ma'am. கரெக்ட் தானே இது?
தட்ஸ் வெரி ட்ரூ. அண்ட் இந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்கும்பொழுது லைக் எப்படி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க? ரியாக்ட் பண்ணுவீங்க நீங்க நேர்ல நீங்க அப்படி பார்க்கும்பொழுது? சில டைம் வந்து வல்னரபிலிட்டி இன் சொசைட்டி அதை நான் மீன் பண்ணுறது. ப்ளஸ் ஆல்சோ அவங்க வந்து ஏதாவது ஒன்று சொல்லணும்னா அவங்க வந்து திருப்பி திருப்பி அவங்க ப்ரூவ் பண்ணணும். அப்போ தான் அவங்கள அக்செப்ட் பண்ணுறாங்க. வேறஸ் ஃபார் மென் ஐ திங்க் இட்ஸ் மச் ஈஸியர். யா. அண்ட் ஒரு பியூட்டிஃபுல் ஹீரோயின் நீங்க. இப்ப இருக்கக்கூடிய யங் ஹீரோயின்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? நான் என்ன சொல்வேங்க, ஆல்வேஸ் ஒர்க் ஹார்டும்பேன்னா. ஏன்னா என்ன பண்ணுறீங்களோ அது வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக மைண்ட் அண்ட் சோலை போட்டுட்டு நீங்கள் ஒர்க் பண்ணணும். சின்சியரிட்டியோட ஒர்க் பண்ணணும். அண்ட் தேர்ஸ் நோ ஷார்ட்கட் டு ஹார்ட் ஒர்க். ஐ மீன் there's no shortcut to fame except for hard work, you know. நீங்க ஒர்க் பண்ணினா தான் அது உங்களுக்கு சக்சஸ் அதுல பார்க்க முடியும், ஃபேம் பார்க்க அதுல முடியும். வித்ஸ்டாண்ட் பண்ண முடியும். கண்டிப்பா. எந்த நாட் only சினிமா, எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் ஒரு ஹார்ட் ஒர்க் only will pay. Sincerity in your commitment and sincerity in your work only will pay. சூப்பர் மேம். ரொம்ப அழகான ஒரு அட்வைஸா நீங்க எல்லாருக்குமே வந்து கொடுத்துருக்கீங்க. அண்ட் ரஜினியுடன் நான் அப்படின்ற இந்த ஷோல ரஜினி சாரோட ஃபேன்ஸ்க்கு ஃபைனலா என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் ஃபேனா இருந்த காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் நானும் ஃபேனாக இருந்து இன்னும் நிறைய பேர் ஃபேனாக இருக்காங்க. ஸோ இது வந்து இன்னும் ஒரு ஃபியூ ஜெனரேஷன்ஸ் போகும் போல இருக்கு. அண்ட் வி ரியலி விஷ் நம்ம எல்லாருமே ஒரு பெரிய ஃபேன் ஃபாலோயிங்கோட ரஜினி சாரை ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ மேம். ரொம்ப அழகா வந்து எங்களுக்கான இந்த இன்டர்வியூ நீங்க கொடுத்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்.